சார் உண்மையிலேயே சூப்பர் சார். சித்ரோல சார் நம்மளை பார்க்கவே இல்லை. ஒரு விஷயம் சொல்லு பங்கஜ், இந்த கொசு என்ன மட்டும் ஏன் கடிக்குது, உன்னை ஏன் கடிக்கல? சார் உங்கள் ரத்தம் இனிப்பா இருக்குல்ல சார். அப்போ உன் ரத்தம் புளிப்பா? ஆமாம் சார், நான் லெமன் நிறைய சாப்பிடுவேன். பங்கஜ், கொசு லெமனை கூட சாப்பிடும். என்ன சார் பேசுறீங்க? உன் கன்னத்தில் உட்காந்து என்ன சார் சொல்றீங்க? சார் அசையாத அசையாத சார். இந்த கொசுவை சாகுற அளவுக்கு நீங்கள் அடிக்காதீங்க சார். அதை தட்டி விட்டுருங்க சார். அப்படின்னா? அதாவது என்ன கொஞ்சம் மெதுவாடிங்க சரியா? மெதுவாகவே அடிக்கிறேன். இன்னொரு அறையா? இந்த அறையிறவனுங்க என் கண்ணுக்கு தெரியலையே. இங்கே யாரோ இருக்காங்க. இந்த இடத்துல யாரோ இருக்காங்க. ஹலோ அபிஜித் சார், சேவல் கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுச்சு. ஆமாம் சார், சேவல். சாரி சார், சித்ரோலி சார். சார் நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். நானும் பங்கஜும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறோம். இறந்து போனது என்னால நம்பவே முடியல. அவ எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? அவருக்கு யார் கூடயும் எந்த வெறுப்பும் கிடையாது. பாருங்க மேடம், நல்லவங்க தான் குற்றவாளிகளால கொலை பண்ணப்படுறாங்க. நாங்க மில்லியோட அறையை செக் பண்ணோம். சரிங்க, இதுதான் அவளோட ரூம். ஆனா உங்களுக்கு இங்க என்ன கிடைக்க போகுது? மேடம், எங்களுக்கு ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கிறதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. அது மூலமா கொலைகாரன் கிடைப்பான். இங்க பாருங்க சச்சின், சுகர் பேக்கெட். சுகர் பேக்கெட்டா? ஆ, ப்ளூவெல் ரெசார்ட். சரிங்க மேடம், ஒரு விஷயம் சொல்லுங்க. அது மில்லி ப்ளூவெல் ரெசார்ட்டுக்கு இல்லைன்னா வேற ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்களா? சாரி சார், இதை பத்தியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. இவ்வளோ நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் சார். நிக்கில் சார், மில்லி இந்த பாக்ஸை பாத்ரூமில் பத்திரமா வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே பாருங்க, விஷ இன்ஜெக்ஷன்ஸ். இத்தனை இன்ஜெக்ஷன்ஸா? இது ஒன்றும் சாதாரண இன்ஜெக்ஷன் இல்லை சச்சின். இதை பார்க்கும்போதே நல்லா தெரியுது, இதை இவங்களே தான் உருவாக்கி இருக்காங்க, அதுவும் நிறைய. அப்படி சிஐடி சொல்ற குற்றச்சாட்டு உண்மைனா நாங்க இப்போவே இந்த ரெசார்ட் விட்டு போயிடுறோம். ஆமா ஆமா, உடனே போயிடுவோம். என்ன தைரியம் இருந்தா எங்களோட ரெசார்ட் பேரை நீங்க எல்லாம் கெடுப்பீங்க? நான் உங்க மேல மான நஷ்ட வழக்கு போடுவேன். அப்படியா? தாராளமாக போடுங்க. ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க மேடம், நீங்கள் எங்களை மிரட்டுறதுனால நாங்கள் எங்களோட வேலையை செய்யாமலாம் போக மாட்டோம். ஆனால் சார், இங்கே நடந்த கொலைகளுக்கும் எங்களுக்கும் என்ன சார் சம்மந்தம்? இங்கே பாருங்க, கொலையை நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு நாங்கள் சொல்லலை. நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, கொலைகாரனை நெருங்கிறதுக்கு ஆதாரம் உங்கள் ரெசார்ட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது எப்படிங்க கிடைக்கும்? மில்லியும் சில்கேவும் எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததே கிடையாது. ஆமாம், ஆனால் அந்த கோகுல் போட்ட பொண்ணு உங்கள் ரெசார்ட்டுக்கு வந்திருந்தால நாங்கள் அவ்வளோ கண்டுபிடிக்கணும். சரி, ஒருவேளை நீங்கள் சர்ச் பண்ணணும்னா தாராளமாக சர்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே உங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் திவாங்,
இவங்களை எப்படி நீங்க சோதனை பண்ண விடுவீங்க? இட்ஸ் ஆல் ரைட் மேடம். இங்கே அவங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. அவங்க எப்படி ஏமாந்து போக போகிறாங்கன்னு நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்க, இங்கே சோதனைகளை நாங்கள் உங்கள் ரெசார்ட் கிச்சன்ல இருந்து ஆரம்பிக்க போகிறோம். இதுதான் எங்க ரெசார்ட்டோட கிச்சன். இதுவா? ஸோ ப்ளீஸ் நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்க. நாங்கள் உங்கள் கிச்சனை சர்ச் பண்ணுறோம். ஓகே? நிக்கில், உறைஞ்சு போன ரத்தம். சச்சின் சார். ஆயிஷ்தா சார். இது ரத்தம். எஸ் சார். சச்சின், கவின், இங்கே பாருங்க. நாம் சந்தேகப்பட்டது உண்மையாயிடுச்சு. ரத்தம். ஒரு வேலை பண்ணுவோம். இந்த ரத்தத்தோட டிஎன்ஏ அப்புறம் பாடியோட டிஎன்ஏவை மேட்ச் பண்ணுவோம். இந்த ரத்தம் யாரோடதுன்னு தெரிஞ்சிடும். உங்கள் கிச்சனில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் அப்புறம் மைதா இருக்கிற கண்டெய்னரில் எங்களுக்கு ரத்தம் கிடச்சிது. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ரத்தமா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இங்கே டெட் பாடிங்க இருக்குன்னா? மேடம், நாங்கள் ஒன்றும் அப்படிலாம் சொல்லலை. ஆனால் உங்கள் கிச்சனில் கிடைச்ச ரத்த கரை தான் அப்படி சொல்லுது. அது எப்படி சார் முடியும்? இங்கே டெட் பாடி இருந்துச்சா? அப்போ எங்களுக்கு எப்படி தெரியாமல் இருந்திருக்கும்? அது ஏன்னா நீங்கள் எல்லாரும் உங்கள் டியூட்டியை கண்ணு காது எல்லாத்தையும் மூடிக்கிட்டு தான் செய்கிறீங்க. அப்படி இல்லைன்னா நிக்கில், கொலை பண்ணது இவங்களில் யாரோ ஒருத்தராக தான் இருக்கணும். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்கள். உங்கள் கிச்சனை எத்தனை மணிக்கு திறப்பீங்க? 6 மணிக்கு. அப்புறம் இந்த கிச்சனை எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க? ராத்திரி 11 மணிக்கு. சரி, நைட் டைமில் உங்கள் கிச்சனுக்கு பூட்டு போட்டிருப்பீங்களா? இல்லை சார். அப்படின்னா கிச்சனுக்கு ராத்திரியில் யார் வேணால் வருவாங்க, ரைட்? ஆமாம் சார். இதை தான் கொலைகாரன் சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டான். சரி, நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்கள். கடந்த 2-3 நாட்களாக நீங்கள் இப்போ உள்ளே இருக்கிற அந்த டீப் ஃப்ரீசரை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்களா? இல்லை சார், அந்த டீப் ஃப்ரீஜர் ஜாம் ஆயிடுச்சு. அப்புறம் எங்களை வேற ஒரு ஃப்ரீசர் யூஸ் பண்ண சொல்லி சொன்னாங்க. ஆனால் சொன்னது யார்? என்னாச்சு? திடீர்னு என்ன பயந்துட்டீங்க? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அவரோட பேர் என்ன? திவாங்க் சார் தான். அது நீங்கள் தானே? ஆமாம் சார், நான் சொன்னேன். ஆனால் அதுக்காக சில்காவை நான் தான் கொலை பண்ணி 5 மணிக்கு ஃப்ரீசரில் வச்சுன்றது அர்த்தம் கிடையாதுல்ல? ஆச்சரியமாக இருக்கே. நாங்கள் இது வரைக்கும் நீங்கள் தான் சில்கா பாடியை டீப் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. நீங்கள் ரெசார்ட்டுக்கு வெளியே இப்போ தானே சொன்னீங்க. கண்டிப்பாக இல்லை. நான் அப்பன் குருதுக்குள்ளே இல்லைன்னு தானே ஒத்துக்கிறான். ரொம்ப அவசரம் போல. உனக்கு என்ன விஷயம்லாம் தெரியுமோ ஒழுங்கு மரியாதையாக சொல்லிடு. அதுதான் உனக்கு நல்லது, புரியுதா? சார், அந்த மார்க்கோல் தான் என்கிட்ட சொன்னான். சில்காவை தேடி யாரும் வர வரைக்கும் அவனை கொலை பண்ணி உங்ககிட்டயே வச்சுக்கோன்னு சொன்னான். ஆனால் மார்க்கோ எதுக்காக சில்காவை கொல்லணும்னு நினச்சான்? சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சில்கா டிசிபி சித்ரலேயோட கூட்டு சேர்ந்துட்டான். மார்க்கோவுக்கு எதிரான ஒரு பயங்கரமான மிஷனில் இருந்தாங்களாம்.
எந்த மாதிரி மிஷன்? அது எனக்கு தெரியல. ஆனால் மார்க்கோவுக்கு வெளியே இங்கேருந்து உதவி கிடைக்குது. அதை கூட டிசிபி சித்ரோவில் தான் பண்ணிகிட்டு இருந்தாராம். அப்புறம் உதவின்ற பேரில் மார்க்கோவை அவர் ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. நீ இப்போவும் பாதி உண்மையை தான் சொல்கிறது வியாங்க். ஏன்னா மார்க்கோ மட்டும் குற்றவாளியாக இருக்க முடியாது. அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கை இருக்கு. அது யாருன்னு ஒழுங்காக சொல்லு. உண்மையான குற்றவாளி யாரு? சார், எனக்கு நிஜமாவே எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை சார். எந்த ஒரு குற்றவாளியும் அப்படி ஒரு இடத்துக்கு போக முடியாது. அங்கே சிஐடி கூட நுழையவே முடியாது சார். அவன் வேற யாரையும் அனுப்புவான் சார். பரவாயில்ல, மறைஞ்சிக்கிட்டு இருக்கிற குற்றவாளியை எப்படி சிக்க வைக்கணும்னு சிஐடிக்கு நல்லாவே தெரியும். உண்மையான திருட நீதான்னு நிரூபிச்சிட்ட திவாங். ஒரு குற்றவாளியோட சேர்ந்து நானும் வேலை பார்த்தேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த லைனை எந்த மாதிரி ஃபீலோட சொல்லணும்னு தான் எனக்கு எதுவும் தெரியல. சீனோட மோட்டிவேஷனை புரிஞ்சுக்க, அப்புறம் சீன் தானாவே புரிஞ்சிடும். ஓ, Just try இதுவா? to. Just get it from here. You will try to understand. Oh no. Oh, Ria. நீ கேன்வாஸ்ல போட போறேன்னு சொன்னியே, அந்த ஹேண்ட் பிரிண்ட்ஸ் என்னாச்சு? ஹேண்ட் பிரிண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ப்ராசஸிங் ஆன்ல இருக்கு. 10 நிமிஷத்துல எல்லாம் ரெடி ஆயிடும். ஓ, thank you so much. You know talents, Anya. So just be quick, okay? Yeah. அம்மண்ணா, என்னுடைய காஸ்டியூம்ஸ் இன்னும் ரெடி ஆகவே இல்ல. என்னோட ஜுவல்லரிஸ் ரெடி இல்ல, ப்ராப்பர்ட்டிஸ் ரெடி இல்ல. நான் வேற ரிஹர்சல் பண்ணணும். கம் ஆன், இதெல்லாம் இன்னும் முடியல. நான் இப்போ வந்துடுறேன். ஓகே. ஏய், காஸ்டியூம். ஏன் இது வரைக்கும் உங்களோட காஸ்டியூம் ரெடி ஆகல? ஹரி அப் ப்ளீஸ், டைம் ரொம்ப குறைவா இருக்கு. டாக்டர் தாரிகா தான். எஸ் தாரிகா, ஐ ஹோப் நீங்க நல்ல தகவலை தான் சொல்ல போறீங்க. ஓகே, அந்த பிஸ்தா பொண்ணு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. காஸ்டியூம் சார் இன்னும் ரெடி ஆகல. ஓகே ஓகே, ஐ வில் சார்ட் இட். என்ன சொல்றீங்க? गाइस டோன்ட் வரி, ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் இந்த யுவர் சீன்ல என்னாச்சு அவன்யா? ஏதாவது இஷ்யூ? உனக்கு மேக்கப் போடணும். எனக்கு மேக்கப்பா? Are you crazy? I don't do makeup. இந்த அடையாளத்தை மறைக்கணும். நீங்கெல்லாம் யாரு? சிஐடி ஆஃபீஸர்ஸ். அப்புறம் எதுக்காக நீங்கள் எங்ககிட்ட போய் சொன்னீங்க? குற்றவாளி அதோட பொந்துக்குள்ள இருந்து வெளியே எடுக்க. தமன்னா, என்ன இதெல்லாம்? நீ என்ன குற்றம் செஞ்ச? வாட்ஸ் கோயிங் ஆன்? இந்த ஷூவை என்கிட்ட கொடுத்துடு பார்ட்னர். உன் காலை எனக்கு கொடுத்துரு பார்ட்னர். என்ன கிறுக்கன்னு நினைச்சிடாத. சித்ரோலி சார் கிட்ட பிஸ்தல் கூட இருக்கா? நீ வேற மாதிரி நினைக்காத. நான் பணத்தை வாங்கிட்டா என் மூளை மங்கி போயிடும்னு. உன்ன மாதிரி பாம்புங்களை என் ஷூவாலேயே நான் நசுக்க முடியும். இந்த ஷூவெல்லாம் நீ கேட்கறல்ல, இதை வச்சு நீ என்ன பண்ற? என்ன பண்றனா? ஒன்னும் இல்ல. நான் பார்த்தேன், நீ அந்த பொண்ணோட ஷூ அங்க வச்சிருந்த. கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு இன்னும் பேசுறியா சித்ரோலே? நில்ல. பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் கூட என்னால் உன்னை கொல்ல முடியும். தயா அபிஜித்து கிட்ட சொல்லியிருந்தா அவங்க இந்நேரம் உன்னை தூக்கிட்டு போயிருந்திருப்பாங்க. நம்ம வந்த வேலையை முடிக்கணும். இப்பயே சுற்றுலாமோன்னு தோணுது எனக்கு. ஆனா என்னால முடியல. பொறுங்க பாப்போம். நான் பயந்துட்டேன் சித்ரோலே, நான் பயந்துட்டேன். தயாவும் அபிஜித்தும் இன்னும் என்ன ஏன் தூக்கலன்னு. நான் ஊர்வலமா போகணும்னு காத்துக்கிட்டு இருந்தீங்களா? உனக்கு எல்லாம் தெரியும்ல நான் எங்க இருப்பேன், எப்ப இருப்பேன்னு. என்னை ஏன் தூக்கல? என்ன பண்றது?
பணத்தாசை என்ன சாப்பிட்டுடுச்சு. எப்பெல்லாம் என் கண்ணில் பணம் படுதோ என் வாய் அப்படியே அடைச்சு போயிடுது. ஆமா, பணத்தை வாங்கி வாங்கி பணம் என்ன அடிமையாக்கிடுச்சு. பணம் என்ன அடிமையாக்கிடுச்சு. முதல்ல கண்ணீரை பாத்தியா? சித்ரோலி சாருக்குள்ள ஒரு அலற மனசு இருக்கா? அது நீ கொண்டு வந்திருக்க. கிடு. Wow. Wow. Thank you very much. La 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 la. La 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 la. La 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 la. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? பணத்துக்காக. யார் பணம் கொடுக்குறாங்க? மார்க்கோ. உங்களோட பிளான் தான் என்ன? எனக்கு ஒன்று மட்டும் தான் தெரியும். கூட்டம் நிறைஞ்சிருக்கிற இடத்துல சிஐடிங்க மேலே தாக்குதல் நடக்கும். விஷம் நிறைஞ்ச டாட்டை சேர்த்து வாங்க. தயா அப்புறம் அபிஜித் மேலே. விஷம் நிறைஞ்ச டாட்டா மிலியோட வீட்டில் இருந்ததே அதுதானா? அந்த விஷ டாட்டை தயார் செஞ்சதே மிலி தான். மார்க்கோ ரொம்ப புத்திசாலி. நீங்கள் சிஐடிங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல. சிஐடிங்களுக்கான முடிவு உறுதியாயிடுச்சு. உங்களை மாதிரி குற்றவாளிங்க சிஐடியோட கதையை முடிக்கிறதுக்கு அவங்க பலவீனமானவங்க இல்லை. பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். அப்புறம் எனக்கு புரிஞ்சு போச்சு. இது அந்த இடம்தான், அதே மால். ஆகஸ்ட் 9ஆம் தேதி எல்லா சிஐடிங்களும் அங்கே வரப்போகிறாங்க. அவங்கள என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்க. ஷூட் பண்ணணும்னா எல்லாரையும் ஷூட் பண்ணிக்க. ரியலி? கொண்டுருவா, எல்லாரையும் கொண்டுருவா. கொல்லு, எனக்கு என்ன வந்தது? கொல்லு. அந்த மனுஷன் நம்ம எல்லாரையும் வித்துட்டான். என்னால பொறுக்க முடியல. சித்ரோல டேய் ஓடி போயிடுங்கடா, ரைட் நடக்குது. சார் சார் எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க சார். பரவாயில்ல, இருக்கட்டும். இதோ இந்த இடம் இருக்கே, இது அந்த இடம் தான், மால் இருக்கிற இடம். சார், சித்ரோலி சார் தான் நம்மக்கிட்ட சொன்னார் ஆகஸ்ட் 9ஆம் தேதி இந்த இடத்துக்கு போக சொல்லி. டிசிபி சித்ரோல் ஆஃபீஸில் இருந்து லெட்டர் வந்திருக்கு சார். இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் ஆர்டர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. என்ன ஆர்டர் சார்? சிஐடி டீம் மொத்தமும் 9ஆம் தேதி ஆகஸ்ட் இந்த ஊரில் இருக்கிற மாலில் இருக்கணும்னு. ஏன்னா அங்கே பாம் பிளாஸ்ட் நடக்க போதான். ஆனால் இங்கே மார்க்கோஸ் கிட்ட சொல்கிறாரு நம்மள எல்லாரையும் ஷூட் பண்ண சொல்லி. நம்மளை கொல்றதுக்கு இது வரைக்கும் ஒருத்தனும் பிறக்கல. மொத்த மாலையும் ஒவ்வொருத்தரையும் நாம கண்காணிக்கணும். யாரையும் விட்டுறாதீங்க.
சார் அந்த ஆளை பாருங்க. அந்த கப்பல் கிட்ட நின்றுட்டு இருக்கான். அவன் தயா சரியா பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அவன் கையில ஏதோ இருக்கு. ஒரு நிமிஷம். அந்த அந்த ஆளோட கையை ஜூம் பண்ணுங்க. அவன் கையில எதுவும் இல்லையே. இந்த ஆளுடைய போட்டோ நம்ம ரெக்கார்ட்ஸ்ல இருக்கா இல்லையா செக் பண்ண முடியுமா? எஸ் சார். இல்ல சார், எந்த ரெக்கார்டும் இல்ல. 1 மினிட். அந்த கப்பல் சண்டை போடுறாங்கல்ல, உங்க பேக்கை ஜூம் பண்ணுங்க. அந்த ஆளோட கையில இன்ஜெக்ஷன் இருக்கு. அந்த விஷம் இன்ஜெக்ஷன். அவன் தயா சார் நோக்கி போயிட்டு இருக்கான். அப்புறம் அவனோட வைஃப் அபிஜித் சார் நோக்கி போறா. எஸ். தயா சார் கொஞ்சம் பாத்துருங்க. ஒரு ஆளு ப்ளூ ஜீன்ஸ் பிளாக் ஷர்ட்ல வந்துட்டு இருக்கான். அவன் கையில விஷ இன்ஜெக்ஷன் இருக்கு சார். அப்புறம் அபிஜித் சார், ஒரு லேடி மினி குர்த்தி போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கால, அவ கையில ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்குக்குள்ள விஷ ஊசி இருக்கு. அவளும் உங்ககிட்ட தான் வந்துட்டு இருக்கா. தயா, ஒரு வேலை பண்ணுவோம். இவங்கள இங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போயிடுவோம். இங்க நிறைய கூட்டம் இருக்கு, குழப்பமாயிடும். அவங்க 2 பேரும் எங்கே போனாங்க? பின்னாடியே தானே வந்தோம். நாங்கள் எங்கே இருக்கோம்? எங்களை தான் தேடிட்டு இருக்கீங்களா? வெல்கம் வெல்கம். ஒரு சின்ன கவிதை சொல்ல ஆசைப்படுறேன். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, உலகம் உருண்ட, சிஐடி உங்களை ஃபாலோ பண்றாங்க. அது ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன தூசி. அட என்ன இது? எவ்வளவு அழகான கவிதை சொல்லிருக்க, கொஞ்சம் கூட ரசிக்க மாட்டேங்கிறீங்களே. ரொம்ப கேவலமா இருக்கு. உன்ன மாதிரி முட்டாளுங்க வருவானுங்க, அவனுங்களை உட்கார வச்சு பேசு. ஜெயில்ல சிஐடி சிஐடி சிஐடி. உங்களுக்கெல்லாம் கான்ஃபிடென்ட் அதிகம். என்னோட சாதாரண ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சு? நீங்க மார்க்கோ, அதாவது இந்த மார்க்கோ கிரேட் கூண்டுல அடைச்சிருவீங்கண்ணா. கூண்டுக்குள்ள உன்னை அடைக்க தான் போறோம். அப்புறம் உன் பாஸையும் சேர்த்துதான். அந்த ஆள் சைகை பண்ணதானே நீ இந்த ஆட்டம் ஆடுற? அப்படின்னா சித்ரோலே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? ரொம்ப தப்பு. நான் சித்ரோல கிட்ட பேச மாட்டேன். அவன் மிகப்பெரிய துரோகி இல்ல.
யா 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 என் கால சுட்டுட்டாருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, ப்ளீஸ் கூட்டிட்டு போங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இங்க நேரா ஜெயிலுக்கு தான் போவேன். ஜெயிலுக்கு யாருமே ஜெயிலுக்கு போறது இல்ல. 6 சிஐடிங்களோட டெட் பாடி தான் சுடுகாட்டுக்கு போக போகுது. நீங்கெல்லாம் என் பாஸ பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, அதோ பாஸ் பார்த்துக்கோங்க. அன்வேஷா நீயா? ஏன் என்ன இங்க பார்த்ததும் அதிர்ச்சியா இருக்க? மார்க்கோஸ், நீ 5 கோடி ரூபாய் எதுக்காக கொடுத்த? இந்த சிஐடிங்க ஒன்ன சுடுறதுக்கா? மரணங்கிறது இன்னைக்கு உனக்கும் தான் மார்க்கோஸ். நீ என்னை விட பெரிய முட்டாள், மிகப்பெரிய முட்டாள். ஆனா ஏன், எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? பழி வாங்கணும். உங்க எல்லாரையும் நான் பழி வாங்கணும். என் அப்பாவி தம்பிய கொன்னதுக்காக. உன் தம்பியா? யார் உன் தம்பி? 4 பேரோட உயிரை எடுத்திருக்கிற நீ. 4 பேரோட உயிரை. உனக்கு இனிமே தூக்கு தண்டனை தாண்டா. தூக்கு. அவன் ஒன்னும் அப்பாவி கிடையாது. அவன் ஒரு சீரியல் கில்லர். எத்தனை அப்பாவி மக்களோட உயிரை எடுத்தான் தெரியுமா? புரிஞ்சுக்கோ. நீங்க சொல்றது பொய். அப்புறம் பொய் சொன்னதுக்கான தண்டனை மரணம் தான். இவங்க இருக்காங்களே, இவங்க சொல்றது உண்மைதான். சிஐடிக்காரங்க என்னைக்கும் போய் சொல்லவே மாட்டாங்க. நீயும் உன் தம்பியும் 2 பேரும் கொலைக்காரங்க. அப்புறம் கொலைகாரங்களுக்கு ஒரே ஒரு தண்டனை தான், தூக்கு. கூட்டிட்டு போங்க. ஏசிபி சார். ஆமாம் சார், இங்கே எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக சார். டிசிபி சித்ரோலுக்கு எதிரான ஆதாரம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு வந்துடுவோம் சார். ஓகே சார். சார், நீங்கள் உங்கள் கான்ஃபரன்ஸை முடிச்சுட்டே வாங்க சார். இந்த கேஸில் உங்களுக்கு என்ன ப்ரோக்ரஸ் இருக்கோ அதை நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே சார். என்ன விஷயம் ஸ்ரேயா? ஏதாவது சொல்லணுமா? சார் ப்ளீஸ் அபிஜித் சாரை தடுத்து நிறுத்துங்க. அப்புறம் நம்ம சிஐடி டீம் மொத்தமும் செதறிடும். அபிஜித் சாரை என்ன செய்யாமல் தடுக்கணும்? எனக்கு எதுவும் புரியல. என்ன சொல்ற நீ? உங்களுக்கு தெரியாதா சார்? சார், அவர் சிஐடில இருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கு அப்ளிகேஷன் அனுப்பியிருக்காரு. டிரான்ஸ்ஃபரா? சரி, எனக்கு தெரியும். இது இங்க என்ன நடக்குதோ அதுக்கு காரணம் நான் தான்.
இல்லை 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 ஸ்ரேயா, இதுக்கு காரணம் நீ இல்லை. சார் ப்ளீஸ், அவர் போறதை தடுக்க முடியும்னா அது உங்களால தான் முடியும். ப்ளீஸ் சார், நேரத்தை கடத்தாதீங்க. ப்ளீஸ் அவர் தடுத்து நிறுத்துங்க சார், ப்ளீஸ். பூர்வி, ஷாப்பிங்க்கு சரி, கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு, ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். எனக்கு மூடு இல்லப்பா. பூர்வி, எனக்கும் கொஞ்சம் தொண்டை சரியில்லை. ஒன்று பண்ணு, நீ சாப்பிடு, உனக்கு காசு இருக்குல்ல? அப்போ தேங்க்ஸ். ஐஸ்கிரீம் யாராவது தனியாக சாப்பிடுவாங்களா? நீங்களும் இருக்கீங்களே. இங்கே பாரு ஸ்ரேயா, நீங்கள் எல்லாம் ஏன் டென்ஷனில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீ தயா சார்னால நீ அபிஜித் சாரோட ட்ரான்ஸ்ஃபருக்காக என்ன நம்புங்க, எல்லாம் சரியாயிடும். வாங்க 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 போய் சாப்பிடுவோம். இன்னைக்கு நாம ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். அப்புறம் ஏன் எனக்கு இப்படி தோணுது, என்னுடைய தொண்டை கொஞ்சம் சரியாரமா இருக்கு. அப்புறம் எனக்கு பட்டர் ஸ்காட்ச் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நான் சாக்கோ சிப்ஸ் சாப்பிடுவேன். எனக்கு இப்ப மூடு இல்லை. இவனுக்கு மூடு இல்லையா? மூடு இல்லையா? சரி பரவாயில்ல, இருக்கட்டும். நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் சாப்பிடலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மூடு இருக்குல்ல, சாப்பிடலாமா? சரி வாங்க. விடுங்க. விடுங்க விடுங்க, என்ன காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. சொல்லுங்க மேம். என்ன விஷயம், என்ன நடக்குது? அது வந்து மேம், சில ரவுடிங்க ஒரு பொண்ணை வலுக்கட்டாயப்படுத்தி டெரஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன? ஆமா மேம். நீங்களே இங்க நின்னு வேடிக்கையா பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க. உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அப்படி உங்க தங்கச்சி கிட்ட யாராவது மார்க்கெட்ல இந்த மாதிரி வம்பு பண்ணாங்கன்னா உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? தேவையில்லாம கோவப்படுறீங்க மேடம். உங்ககிட்ட நம்பர் தானே கேட்டோம். நம்பர் கொடுக்கலன்னு வச்சுக்கோ, உன்னை ஃபாலோ பண்ணிட்டு உன் வீட்டுக்கே வந்துருவோம். நிறுத்துங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு போறது கூட தகுதி இருக்காது. என்ன மேடம், பொறாமையா இருக்கா? அந்த பொண்ணுகிட்ட மட்டும் நம்பர் கேட்குறேன், உங்ககிட்ட கேட்கலன்னு. எங்க நம்பர் நாட்டோட ஒவ்வொரு குடிமகன் கிட்டயும் இருக்கு. சிஐடியோட நம்பர். ஏன் நம்ம நாட்டில் ஆம்பளைங்க கம்மியாயிட்டாங்களா என்ன? பொண்ணுங்களெல்லாம் சிஐடியில் சேர்த்துருக்காங்க. இவங்களுக்கு யாருன்னு காட்டணும் போல இருக்கு. அதாவது பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு.
நீங்க எல்லாம் வெக்கப்படணும். அநியாயம் நடக்கிறத பாத்துக்கிட்டு அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க. உங்க எல்லாரோடைய இந்த மௌனத்தினால நம்ம நாட்டுல ஒவ்வொரு நகரத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் பெண்களை கொடுமைப்படுத்துறாங்க. இன்னைக்கு இந்த மக்களோட அஜாக்கிரதனால பட்ட பகல்ல ஒரு சாதாரண பெண் ரோட்ல பாதுகாப்பா போக முடியல. சாரி மேடம், இனிமே இந்த மாதிரி நடந்தா நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம். கொடுமைகளுக்கு எதிராக நாங்கள் நிச்சயம் குரல் கொடுப்போம். உங்களால எதுவும் செய்யறதுக்கு தைரியம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் போலீஸ்க்கோ இல்ல சிஐடிக்கோ நிச்சயமா இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒருவேளை நீங்க மட்டும் இன்னைக்கு வரலனா என்ன ஆயிருக்கும்னு தெரியாது. இட்ஸ் ஓகே. இன்னைக்கு உங்களுக்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம். பெண்களுக்கு உதவி செய்ய வேண்டியது உங்களோட கடமை, உங்களோட பொறுப்பு. நீ ட்ரான்ஸ்ஃபர் வாங்க போகிறதா கேள்விப்பட்டேன். உண்மையை தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்? இந்தாங்கப்பா, ஸ்வீட் சாப்பிடுங்க. நோ சார், ஆக்சுவலி ஸ்வீட் சாப்பிட்டா கொஞ்சம் குண்டாயிடுவாங்க. அட பரவாயில்ல. ஹே, எடுத்துக்கோ. சித்ரோட சார் என்னைக்காவது ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரா? திரும்பி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள எடுத்துக்கோப்பா. தயா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால நீ சொன்னதை நான் தப்பா எடுத்துக்கல. எடுத்துக்க. இந்தப்பா எடுத்துக்க. ஒன்னு 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 மட்டும் எடுத்துக்க. இந்த எடுத்துங்க. சார், நீங்க இவ்வளோ சந்தோஷமா எப்படி இருக்கீங்க? ஏன்பா, இவ்வளோ பெரிய கேஸை நான் தனியாளா சால்வ் பண்ணியிருக்கேன். சந்தோஷப்படாம எப்படிங்கிறேன்? எவ்வளோ பெரிய இன்சல்ட் இது! நான் கொடுக்குற ஸ்வீட் கௌரவமே இல்லையா? சார், வேலை நாங்கள் பண்ணோம், ஆனால் பேர் உங்களுக்கு. மார்க்கோஸை பிடிச்சது யாரு? நாங்கள் தான் மார்க்கோஸை பிடிச்சோம். நான் தான் பிடிச்சேன். மார்க்கோஸை மாட்டி விட்டது யாரு? ஒத்துக்கிறோம் சார், நீங்கள் தான் மாட்டி விட்டீங்கன்ட்டு. ஆனால் யாரோட பேர் கேட்டது? என் பேர் தானே கேட்டது. பலியானவங்க யாரு? நீங்க தான் பலியானீங்க. ஆனா அதுக்கு காரணம் மிஸ்டர் அபிஜித், அந்த சிங்கம் சித்ரோலியை பிடிக்க சொல்லி சொன்னாரு. எப்படி அந்த ஆளோட காலில் விழுந்தீங்க? யாரும் ஒன்றும் விழலை சார். ஆக்சுவலி பாஜிராவ் சிங்கம் அவர் ஒரு துணிச்சலான ஆஃபீஸர் தான் சார். அப்புறம் என்னையும் அவர் ஒரு கேஸு கூப்பிட்ருக்கார் சார். தயா சார், இந்த கேஸில் என் கூட இருக்கணும். நாளைக்கு வந்து என் கூட ஜாயின் பண்ண. சிங்கம் துணிச்சலானவர், திறமசாலி. அப்ப நான் யாரு? ஒண்ணுமே இல்லையா? நீங்களா? உங்களை பத்தி நான் சொல்றேன். சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். என்னை பத்தி ரொம்ப பாராட்டி பேசுறது எனக்கு பிடிக்காது. எனக்கு ஒன்று சொல்லுங்க. மார்க்கோஸ் என்னை மாட்டி விடுறதுக்காக என் வீட்டில் 5 கோடி ரூபாயை வச்சிருந்தான்ல, அது எங்க? பணமா? எந்த 5 கோடி ரூபாய் சார்? அந்த 5 கோடி ரூபாயை என் வீட்டிலேருந்து நீங்க எடுத்தீங்கல்ல, அது எங்க? உங்க வீட்டில் இருந்தா சார்? எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் ஞாபகம் இல்லை சார். சார், அந்த 5 கோடி ரூபாய் எங்க சொல்லுங்க சார். நாங்கள் உங்கள் வீட்டுக்கு போகவே இல்லை சார். ஆஹா, மூளை குழம்பி போச்சே.